உங்கள் வீட்டின் பூஜை அறையில் மறந்தும் கூட இந்த 6 பொருள்களை மட்டும் வைக்காதீர்கள். அதும் 6வது பொருளை மட்டும் முக்கியமாக வைக்கவே கூடாது. இது மகாலட்சுமியை கோபம் உண்டாக்கி உங்கள் வீட்டிலிருந்து வெளியேற செய்யும் செயலாகும். உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் என்றால் லைக் செய்து ஓம் முருகா என்று கூறி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பூஜை அறையில் எப்போதும் உடைந்து போன கண்ணாடியை வைக்கக்கூடாது. பழைய மற்றும் கிழிந்த நிலையில் இருக்கும் பூஜை புத்தகங்களை வைக்கக்கூடாது. இது உங்களின் மனதில் ஒரு தெளிவை வரவிடாமல் தடுக்கக்கூடியவை ஆகும். காய்ந்த மாலைகள், பழைய பூக்களை பூஜை அறையில் வைக்கக்கூடாது. தினமும் அதனை சுத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். குங்குமம், விபூதி, சந்தனம் போன்ற பொருளை வைக்கக்கூடிய டப்பாவில் காலியாக வைத்திருக்கக்கூடாது. இது உங்கள் வீட்டில் இருக்கும் செல்வ வளத்தை குறைக்கும் என்று நம்பப்படுகிறது. பல வருடங்களாக இருக்கும் திருநீரை வைத்துக் கொள்ளக்கூடாது. கடைசியாக, உடைந்த சிலைகள், விளக்குகள் மற்றும் படங்களை கட்டாயம் பூஜை அறையில் இருக்கவே கூடாது.